Jamila, put. ஈசைலேசதயாபாத்திரம் Dayapathram, தீபக்தியாத்மம் Deepakyadi Gunarnavam, Yatindra Prabham Vande, Ramya Jamadaram Munim, லக்ஷ்மீநாத Lakshminada Samarambam, Nadayamana Madhyamam, Asmatacharya Pariyantam, Vande Guru Paramparam, Yonicha Bhattila Padam, Bujayukma Rukma, Vyamodaka Statitrani, Naimi, Kulor, Kulor Purata, Tadaika Sinto, Ramanuja, Saranam, Saranam Prabhate, Dasena Kulapatir, Vahulabiramam, Srimat Tatangri Kulam, Pranamami Mutna. Sridham Madhavkaya Pattanada Sri Bhakti Sara Kulasekara Yogi Vahan Bhaktankri Renu Kalakala Rakala Yatindra Misran Srimat Parangu Samanin Paranadosmi Nityam Akila Bona Janma Sama Shema Stema Dangadi Lile Vinata Vivita Bodha Prata Rakshaka Dikshe Sruti Sirasi Vidipte Prakmani Srinivase Bhava Mama Parasmin Shemushi Bhakti Rupa Paracharya Sutam Upanishad Dukyapti Madhyotpratam Samsarakne Vidipana Vyakpata Pranatna Sanjeevanim Purvacharya Surakshitam Bhagumatik Vyakyata Turastitam Anitam Niraksharehi Sumanaso Bhauma Vivantantyaham Tasmai Ramanujacharya Namah Nama Paramayohine Yasruti Smuti Sutranam Andat Paramasi ராமானுஜாச்சாரிய இல்ல, அது சா கிடையாது, ராமானுஜாரியா. அதான் ராமானுஜாரியாய தஸ்மை ராமானுஜாரியாய. ஆமா, கரெக்டா? கரெக்ட் ரைட். ராமா நான் வேற சொன்னேன் போல. ராமானுஜாச்சாரியன் அந்த ஆச்சாரியன்னு சொல்லிட்டேன். ராமானுஜாரியாய. ஒரு அக்ஷரம் தாண்டி படுத்தினாக்க அந்த ஸ்லோகம் வந்து அந்த இதுக்கு ஸ்லோக அமைப்புக்குள்ள வராது. மொத்தம் 32 ராமானுஜாரியாய. சுவாமி லாஸ்ட் டைம் வந்து உமா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது நம்ம கனெக்ஷன் வந்து போயிட்டு வந்ததுனால அந்த அது ஆன்சர் பண்ணுவோம்ல. அதான் அதுல வந்து இந்த போன வகுப்புல வந்து நம்ம இந்த ஜெய்மினின்னு இருந்தது 1.4 அந்த இதுல வந்து இவர்களுடைய கேள்வி பதிலிலிருந்து இங்கு ஜீவன் குறிப்பிட பேஜ் நம்பர் 138ல ஜெய்மினி மகரிஷி இந்தவாறு கருதுகிறார். இக்கருத்தே மற்றொரு சாக்கையிலையும் ஓதப்படுகிறது அப்படின்னு இங்க சொல்றாரு. எப்படின்னா இத வந்து அவரும் அந்த பரமாத்மாவை ஒத்துக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கு. அதாவதுமா எம்பெருமானார் இது வியாசர் இது பண்ணாங்க. அவருடைய சிஷ்யர்கள் தான் எல்லாருமே. யாரு? ஜெய்மினி, கௌதமி, தாசகிருஷ்ணர், ஆஸ்மராத்தியர் இவெல்லாம் அவரோட சிஷ்யா. அதான் கூட காண்டபுரி சேர்ந்தவ தான். இவர் இந்த இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கூட. அவ என்ன பண்ணான்னாக்க அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம், என்ன அந்த இதில் அந்த இதுக்கு என்ன அர்த்தம் வருங்கிற சொல்லியிருக்காங்க அவர். ஆனால் ஜெய்மினிக்கு வியாசர் வந்து நீ வந்து மீமாம்சா பாஷ்யத்துக்கு எழுதுன்னு எழுதியிருக்கார் அவர். அதனால he was true to that thing. இப்போ உங்களை என்ன பண்ணானாக்க யானையை பற்றி ஒரு கட்டுரை எழுதுனாக்க இங்கே யானையை பற்றி தானே எழுதுவீங்க முழுக்க, whether you like it or not. அந்த மாதிரி அவர் வந்து அது he was very true to himself. மீமாம்சாவுக்கு என்னெல்லாம் உண்டோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கார். மீமாம்சா ஜஸ்ட் என்னன்னாக்க இவன் கர்மா பண்ணணும், யாகேக்கியங்கள் பண்ணணும், சொர்க்கம் போகணும், அங்கேருந்து பல முடிஞ்சு திரும்பி வரணும், இது பண்ணணும், சைக்கிள் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அவர் அதனா விளக்கி எழுதியிருக்காரே தவிர்த்து அவர் வந்து அவர் தான் இண்டிவிஜுவலாக அவருக்கு வந்து சேஸ்வர மீமாம்சமா இல்லை நிரீஸ்வர மீமாம்சமானு தெரியாது. அந்த லெவலில் தான் அவர் வந்திருக்காரு. அதில் புரியுதா? அதனால அவருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டிருக்காரு. இப்போ நிறைய இன்னுமே வரும் முன்னால் வரத பட்சனாக்க சில முக்கியமான இடங்களில் பறிச்சு இந்த ரிஷி இப்படி சொல்றார், இந்த ரிஷி இப்படி சொல்றார், இந்த ரிஷி இப்படி சொல்றார், ஆனால் நான் இப்படி அபிப்பிராயப்படுறேன் அப்படிங்கிறது ஒரு இன்னைக்கு சொல்றதுலேயே வரப்போகிறது. அவர் வந்து ஆஸ்மநாத்தியர் இப்படி அபிப்பிராயப்படுறார். ஏன்னா அவர் ஒரு அத்வைதி, இதனால இப்படி பண்றார், இவர் இப்படி பண்றார். ஆனால் அதெல்லாம் பொருந்தாது, இது இப்படித்தான் சொல்லணும். அதாவது நமக்குள்ளேயே வேறுபாடுகளுக்கெல்லாம் இல்லையா? நம்ம எல்லாருமே தெய்வத்தை நம்புறவாளா இருந்தாலும் ஈஸ்வரன் நம்புறா இருந்தாலும் இல்லை, நமக்குள்ளேயே அது இது இப்படித்தான் இருக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ல வேண்டிய வேதாந்திகள் தான். யாரு? அத்வைத்தி, விசிஷ்டாத்வைத்தி, துவைத்தி 3 பேரும் வேதாந்திகள் தான். வேதத்தை முக்கியம் வச்சிருக்கோம். இருந்தாலும் அவளுக்குள்ள சில வித்தியாசங்கள் வருது இல்லையா? அது எதனால எனக்கு அவளோட அபிப்பிராயம்.
இது என்னுடைய அபிப்பிராயம். எம்பெருமானார் காலத்திலேயே உய்ய கொண்டான்னு ஒருத்தர் இருந்திருக்கார். இந்த முந்தாவது உய்ய கொண்டாடல, இன்னும் உய்ய கொண்டா இருந்திருக்கார். ஆனா நிறைய படிச்சவர். ஆனா அதுல வந்து எம்பெருமானார் கூட பேசுறதுக்காக சொல்லி அவர் கரெக்டா சொல்லிருக்கார். இந்த சரணாகதி பிரபத்தி தான் முக்கியம். நம்ம வந்து இடத்தை தான் பக்தி பண்ணாலும் பக்தி பண்றச்சே ரெண்டு பிரச்சனை வரும். ஒன்று நான் பண்றேங்கிற எண்ணம் வந்துடும், பக்தியில தவறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் சரணாகதி பண்றச்சே நான் தவறினவன் தான், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ காப்பாதான்னு சொல்லிட்டோம்னாக்க இந்த இதுக்கே வழி இல்லை, தவறு பண்றதுக்கு வழி இல்லை, இதுதான் சரி அப்படின்னு பிரபத்தியை வச்சு வரமா சொல்லியிருக்கார். அண்ணா கேட்டுட்டார். அவர் கேட்டார், நான் சொன்னது அப்புறம் சொன்னாரா, நீங்க சொல்றது என்னமோ சரியா படுறது, ஆனா எனக்கு என் மனசு ஒத்துக்கலையே அப்படின்ட்டாராம். அதுக்கு எம்பெருமானார் சொன்னார், நீ படிச்சிருக்க இல்லையா, அதனால உங்களுக்கு இது தெரிஞ்சுது, ஆனா அவருடைய கிருபை இல்லை, அதனால உங்களுக்கு ஏத்துக்கல அப்படின்னு. ஆகவே நம்ம அந்த நம்ம மனசுல போய் நின்று நினைக்கிறதுக்கு கூட அவனுடைய கிருபை இருந்தால் தான் நடக்கும், இல்லாத நடக்காது. முறாலஸ் நீ கிட்டத்தட்ட அது அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதனால அவர் காலத்துல நிறைய ரிஷிகள் இருந்திருக்கா, அவள்லாம் அதே இந்த சப்ஜெக்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கா, அவளோட அபிப்பிராயம் சொல்றா. அவள் யாருடைய அபிப்பிராயத்தை அவர் வந்து ஸ்னஃப் பண்ணல, அதெல்லாம் எடுத்து சொல்லி இவர் இப்படி சொல்றாரு, ஆனாலும் இது சரியில்லை, இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு அங்கேயே சொல்லு. புரியுறது? புரியுதாமா? புரியுது சார். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இது ரொம்ப கிளியராவே தெரியுது. யாருமே வந்து அதாவது இந்த நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது ஏதோ ஒண்ணு வந்து நல்ல தூக்கம், நல்லா தூங்கி எழுந்த உடனே பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்ட் எடுத்தப்பா, நல்லா தூங்கணும் அப்படிம்போம். ஆனா அந்த நேரத்துல ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் கூட என்ன நடந்ததுன்னு கூட நமக்கு தெரியாத தூங்கி இருப்போம். அந்த தூங்கத்தை அத வந்து ஆழ்ந்த உறக்கத்துல வந்து நம்ம அந்த டைம்ல அந்த உயிர் அந்த எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தவன் வந்து ஒரு பிரம்மத்தின் செயல் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இது வந்து கட்டாயமா ஒரு உயிரற்ற ஒரு உடம்போ இல்லாட்டி ஒரு ஜீவாத்மாவோ வச்சுட்டு இருக்காது அப்படின்னு நம்ம ஃபைனலா அதை கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் எக்ஸசைஸ், அத லாஸ்ட் அந்த கிளாஸ்ல. அது ஜீவாத்மாவா இருக்காது அப்படின்னு சொல்லி அது எப்படி இன்னும் கொஞ்சம் கிளியரா, பரமாத்மா ஜீவாத்மாவா ஏன் இருக்கக்கூடாது? இப்போ உயிரற்ற உடலா இருக்காது ஷூரா, ஏன்னா அதுதான் தூங்கிட்டு இருக்கு. அது வந்து ஏன் ஜீவாத்மாவா இருக்கக்கூடாது? நமக்கு வந்து 3 நிலை இருக்கு. ஆமா சொன்னீங்க. விழிப்பு நிலையில ஆத்மாவும் மனசும் உடம்பும் ஆக்டிவா இருக்கு. நம்ம எந்த யோஜனை பண்ணி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படி செய்யணும், இதுல சந்தேகமே வராது. அடுத்தது சொப்பன நிலையில உடம்பு ஓஞ்சி போறது. அப்ப என்ன ஆகுது, ஆத்மா மனம் ஆக்டிவா இருக்கு, ஆத்மா உடம்பு ஓஞ்சி போனா அது ரெஸ்ட் எடுக்கிறது. ஆனா மனம் ஆக்டிவா இருக்கிறதுனால அது சொப்பனம் வருது நமக்கு. ஏன்னா மனம்தான் ஆத்மாவோட தொடர்புடைய இருக்குது. அதனால அது தொடர்ச்சி பின்னால பார்க்க போறோம் நம்ம. அதாவது ஒரு ராஜா நகர சோதனை வர மாதிரி இந்த மனமானது இந்த 5 இந்திரியங்கள் எடுத்து நம்ம உடம்புக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. அது எஃபெக்ட் தான் சொப்பனம் அப்படின்னு சொல்ல போறாரு. அதனால சொப்பனம் வருது. ஆனா இப்போ மனமும் ஓஞ்சி போச்சு. நம்ம நிறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்கா மனம் ஓஞ்சி போயிடும், இதுக்கு மேல செல்லாது. சில சமயம் கேட்டுட்டு இருப்போம், கேட்க எவ்வளோ கேட்போம், ஆனா ஒன்றும் மனசுல போகாது, மனம் ஓஞ்சி போச்சு. இப்போ என்ன ஆச்சு, ஆத்மா மனம் உடம்பு 3 ஓஞ்சி போயிருக்கு. இதுதான் ஆழ்ந்த உறக்கம். ரைட். இவ்வளவெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பழசெல்லாம் ஞாபகம் வருதா இல்லையா? பாகமொத்தம் ரெக்கார்டு எங்கேயா ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற மாதிரி அது இல்லைன்னாக்க ஆத்மா மட்டும்தான் இருக்குன்னா ஆத்மா தூங்குற போது எல்லாம் அழிஞ்சு போயிடணும். ஏன்னா நினைவு வந்து புத்தியில இருக்கு, புத்தி தூங்கி படுத்து அழிஞ்சு போயிடணும். அதே மாதிரி மனசுங்கிறது, நான் நாளைக்கு உனக்கு 100 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், காலம்பரம் எழுதும் எனக்கு ஞாபகம் வருது தரணும்னு. இந்த கண்டினியூட்டி ஆஃப் தாட்ஸ் இதெல்லாம் வருதுன்னாக்க ஆக மொத்தம் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரெஸ்டட் அட் சம் பாயிண்ட், டெபாசிட்டட் அட் சம் பாயிண்ட். வாட் இஸ் தட் பாயிண்ட்? அந்த பாயிண்ட் தான் பரமாத்மா. அதைத்தான் அவளுக்கு சொல்றாரு. இந்த பரமாத்மான்னு ஒண்ணு இல்லைன்னாக்க இதெல்லாம் இந்த மாதிரி ஓஞ்சி போய் ரெஸ்ட் எடுக்கிறதுனாக்க நீங்க காலம்பரம் வரிசையை பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் ஆல் ஷுட் பி அஃப்ரெஷ். நம்ம இன்னைக்கு ஆனாவனா கற்றுட்டோம்னாக்க இவங்க எல்லாம் மறுநாள் திருப்பி ஆனாவனம் தான் கற்றுக்கணும். அந்த மாதிரி தான் போகும். அதனால முன்னால் இந்த கண்டினியூட்டி ஞாபகம் போற வரதாகும். அது மட்டும் இல்லாம பிளான் பண்றோம் இல்லையா, நாளைக்கு அது பண்ண இது பண்ண
அதுதான் நிலைக்கிறதும் எல்லாம் எதுனாலுங்க எல்லாத்தையும் எதெல்லாம் மனசு ஏத்துண்டு ஆத்மா அக்செப்ட் பண்ணிட்டு அதை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கு. மறுநாள் இட் இஸ் ஹேண்ட் அவுட். அப்போ இந்த ஆக்டிவா அந்த 3 மில்லியனாக்க எங்க போய் நிற்கணும்? ஆனா ஆத்மாக்குள்ள பரமாத்மா இருக்குன்னு சொல்ற முடியாது. ஆகவே என்ன பண்ணணும்? பரமாத்மா கூட வச்சிருக்கணும், வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம ஒரு வேல்யூபிள் திங் வாங்கியிருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆத்துல முக்கியமான இடத்துல ஒரு அயர்ன் சேஃப்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வீடு தான் பெருசா இருக்கு, அதுல எல்லாம் அந்த அந்த ரூம் இந்த ரூம் எல்லாம் இருக்கு. அதனால இது எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல போட்டு அது யாருக்கு தேவை போட்டு வச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம ஆத்மாக்குள்ளே இருக்கிற பரமாத்மா கிட்ட இதெல்லாம் போய் நிற்கிறது, அதை பிடிச்சி வாங்கி வச்சிருக்கு, திருப்பி போச்சு தர்றது. அதனாலதான் நம்ம பொறுத்த மட்டும் கண்டினியூட்டி ஆஃப் தாட்ஸ் எல்லாம் இருக்கு, நாலேஜ் இருக்கு. சரிதா? தெரியுதாமா? ஓகே ஓகே சார், தெரியுது. வேற வேற டவுட் உங்களுக்கு தான் உண்டம்மா? ஜமீலா எதுவும் கேட்டல? சுவாமி, லாஸ்ட் டைம் நம்ம அதை பத்தி பேசணும், நீங்க சொன்னீங்க. ஆனா அதுல நம்ம போயிட்டு போயிட்டு வந்ததுனால அந்த பாதி இது கட் ஆயிடுச்சு. அதுல நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அதுக்கு ஆமா, நீங்க அதுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. இங்க ஆமா. வந்து நெட் ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஓ கேட்டிருக்கேன். சரி சரி, அதான் அதான். ஆமா, நீங்க ஆனா ஆன்சர் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் கிளாஸ்ல எனக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. சரி, இப்பதான் டவுட் உண்டா? ஒண்ணும் இல்லையே? இல்ல. ரைட், மேல போலாமா? போலாம் சுவாமி. போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? இந்த இது ஒடுங்கர்ச்சே, அது உயிர் எங்க இருக்கு, இந்த உயிர்ல ஒழுங்குது பண்றது சொல்லியாச்சு. இப்போ அடுத்த அப்படி சொல்றேன்னாக்க, இல்ல இல்ல, ஒரு வாக்கியம் ஒரு வாய் எப்படி குளர போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆத்மா தான் அறிய வேண்டியது அப்படின்னு ஒரு வாக்கியம் திருப்பி திருப்பி வருது. உடனே என்ன பண்ணான்னாக்க, ஐயா ஆத்மான்னு சொன்னாக்க ஜீவாத்மா தான், பரமாத்மா சொல்லாத. இதுக்கு ஒரு சின்ன கதை என்னன்னாக்க, யஜ்ஞ வாழ்க்கைய முன்னாலே கேள்விப்பட்ட ஃபிகர் தான். அவருக்கு 2 மனைவிகள், ஒத்தி மைத்ரேயி, இன்னொத்தி கார்கி. இந்த கார்கிக்கு இன்னொரு பேர் இருக்கிறார், காத்தியாயினின்னு பேர் உண்டு. யஜ்ஞ வாழ்க்கைய நிறைய பகுமானம் நிறைய வச்சிருந்தார். அவர் கடைசியில நான் துறவரம் எடுத்துக்கணும் அபிப்பிராயப்பட்டார். இந்த சொத்தை 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்தார். பிரிச்சு கொடுத்துட்டு தான் கடை இதுக்கு போறேன், சன்னியாசம் வாங்கி போறேன் அப்படின்னு. கார்கி காத்தியாயினி வாங்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டார். ஆனா மைத்ரேயி கேட்டார், இங்க எதோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்கேயோ போறேங்கிறேன், எதை தேடி போறேன்? நான் வந்து ஆத்மாவை தேடி போறேன். எதுக்காக? அதுதான் நம்முடைய இறுதி இலக்கு, அடைய வேண்டியது. இப்ப நீங்க கொடுத்தீங்க இந்த செல்வமெல்லாம் கொடுத்தீங்கள, இதனால அதை அறிய முடியுமான்னு? அது முடியாது. அப்ப இதனால என்ன பிரயோஜனம் எனக்கு? எதை அடைஞ்சா அதுக்கு மேல வேற அடைய வேண்டாம், அதுனா வேணும் எனக்கு. அதை விட்டு இந்த திருப்பி சொல்லிட்டு கொடுத்துட்டு போல எதுக்காக? முதல்ல கேட்டவொன்னு அவளுக்கு விளக்கலாம் வெயிட் பண்ணார். ஒரு இனிஷியலா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தார். அப்புறம் வெயிட் பண்ணி கொஞ்ச காலம் கழிச்சு திருப்பி இதே மாதிரி பண்ணிட்டு அவர் பட்டுப்பட்டார். அதுக்குள்ள அவளுக்கு ஃபுல்லா சொல்லிட்டார். யாருக்கு? மைத்திரிக்கு. அதனால என்ன ஆகுது? இப்ப நம்ம படிக்க போற இதுக்கு பிருகதாரண்ய உபனிஷத்துல 2வது சாப்டர்லயும் வருது, 4வது சாப்டர்லயும் வருது. இது 2 கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மற்றபடிக்கு எடுத்துற ஒரே ரிப்ளிகா மாதிரி தான் இருக்கு. அதாவது முதல்ல 2வது சாப்டர் சொன்ன போது அவள் என்னது கேட்ட உடனே அவளுக்கு ஆத்மா பத்தி விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் போறேன். அதுக்கு என்னன்னாக்க, இந்த ஆத்மான்னு சொல்றேன், இந்த ஆத்மாங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இந்த இது கேள்வி. அதுல சாங்கியன் தான் சொல்றான், நீ ஆத்மான்னு சொல்ற இல்லையா, அது ஆத்மாங்கிறது ஜீவாத்மா தான், பரமாத்மா ஒன்று இல்லை அப்படிங்கிறது அவனுடைய. என்ன கேட்டான்னாக்க, மைத்திரி கார்கி சன்னியாச பொருள் இருக்கு. இந்த பொருள் தரையில இது எனக்கு இம்மார்டாலிட்டியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டார். தராது. பின்ன அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க. அதுதான் சொல்றார். சகோவாச்சா மைத்ரேயி என்னும இயம் பாகோ சர்வ பிருத்திவி வித்தேன பூர்ணஸ்யாத்யம் நகம் தேனாமிருத இந்த உலகத்தை கூட என்கிட்ட கொடுத்தாலும், நீங்க செல்வா கொடுத்தாலும் இருக்கு, அதனால வச்சுக்கிட்டு நான் வந்து இம்மார்டல் அழிவின்மை அடைவேனா அப்படின்னு கேட்கிற மைத்திரி. நான்
நேதி ஹோவாச யஜ்ஞவாக்கியா முடியாது அப்படின்னாரு. அப்போ மைத்ரேயி ஏனாகம் நாமிருதாஸ்யாம் கிமகம் தேன குறியாது எதேவ பகவான் வேத ததேவிமி பிரபூதி. எதனால நான் அழிவே அடையாமல் இம்மார்டாலிட்டி வேணும், பிறப்பிறப்பின்மை அடைய வேணும், அதை எனக்கு சொல்ல வேண்டும், சொல்லுக அப்படின்னு குருஹி அது சொல்லுக என்று கணவர்கிட்ட கேட்டார். அவர் என்ன சொன்னாங்க, அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நவே அரே பத்யு காமாயி. இப்போ நம்ம என்ன பண்றோம், நமக்கு இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் பிரியம் இருக்கு. முதல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள மியூச்சுவலா பிரியம் இருக்கு. அதை தவிர்த்து இந்த பொருள் என்னது, இது என்னது, இது என்னது, இது என்னது ஒன்னும் பிரியம் இருக்கு. இதெல்லாம் எதனால ஏற்படுறது அப்படிங்கிறது டிஸ்கஷன். அப்போ ஆத்மா பரமாத்மாவை விரும்புறது நேச்சுரலா, பை நேச்சர். அப்போ பரமாத்மா மியூச்சுவலா விரும்புறது. நான் பரமாத்மா விரும்புறேன், பரமாத்மா என் ஆத்மா விரும்புறேன். அதே மாதிரி என் மனைவியினுடைய ஆத்மா பரமாத்மா விரும்புறது, பரமாத்மா அதை விரும்புறேன். இப்ப ஆகமத்து என்ன இருக்குனாக்க ரெண்டுலயும் பரமாத்மா ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால இந்த பரமாத்மா ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறோம். ஆர் அதர்வைஸ் பரமாத்மா இல்லைன்னு வச்சுக்கணும். ஆத்மா விரும்புறதுனாக்க கணவன் மனைவியினுடைய உடலையும் மனைவி கணவன் உடலையும் தான் விரும்பதா இருக்கும். அப்படி இல்லாம ரெண்டு பேருக்கும் இனம் தெரியாத ஒரு லவ் இருப்பாருங்க. சொல்றா இல்லையா, மறுவுடைய காதல் அணையாளம் தானும் இருவரும் பூண்டிப்பினார் ஒருவரால் இல்வாழ்க்கை என்னும் இயல்புடைய வான்களிடம் செல்லாது தெற்றிட்டு நின்று. அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு பந்தம் அப்படியே கிடைச்சிட்டு இருக்குனாக்கா அது காரணம் என்னன்னாக்கா அது பரமாத்மா. அதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு குழுவில் பற்று ஏற்படுறதுக்கு காரணமே பரமாத்மா தான். ஏன் அப்படின்னாக்க ஒருத்தருக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு அது வெறுப்பா இருக்கு. ஏன் இந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்குனாக்க எல்லா ஆத்மாவோட சேர்ந்தாக்க எல்லா ஆத்மாவுக்கு பிடிக்கணுமா வேண்டாமா? பிடிக்கலையே. அப்போ உள்ள இருந்து பரமாத்மா தூண்டுறதுனால்தான் ஏதோ ஒரு பொருள் பிடிக்கிறதோ பிடிக்காம போதோ ஆகும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில அதனால எதை எதனால இது அதுதான் சொல்ற. இதெல்லாம் முடியாதுப்பா. ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படிங்கிறார். ஆத்மாவானது பார்க்கத்தக்கது, கேட்கத்தக்கது, நினைக்கத்தக்கது, மனத்திருக்கத்தக்கது. இதை ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லலாம். சப்போஸ் நீங்க எங்கேயாவது ஒரு கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, போர்ச்ச ஒரு சுவாமி ஊர்வலம் முன்ன பிற அதை பார்த்ததில் அப்பதான் பாக்குறீங்க. உடனே என்ன பண்றீங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு, இந்த சுவாமி சேவிக்கணும் போல் இருக்கு. அப்போ என்ன கேட்குறீங்க, எந்த ஊர் பெருமாள், எங்க போற, என்ன விஷயம், அப்புறம் கேட்குறீங்க. அவ சொல்றா. சொன்னோடனே சரி நம்ம இந்த வருஷம் லேட்டாச்சு, அடுத்த வருஷத்துக்கு வரணும் அவசியம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருக்கோம், மனசில் நினச்சிட்டு வரணும். வந்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அதிலேயே மூழ்கி போனோம். இப்போ என்னாச்சு, நம்ம எங்கேயோ இருந்த ஒரு சுவாமிகிட்ட ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அதையே மேலே 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 டெவலப் பண்ண போகிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த ஆத்மாவை பற்றின அறிவானது இப்படியெல்லாம் கொள்ள வேண்டும். இன்னொன்று திரஷ்டவியான்னு சொன்னாக்க அது எண்ணத்தக்கது, பார்த்த முடியாது, அது ஐக்ஷத, அது எண்ணியது, அது பார்த்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆத்மாவானது மனசாலே பார்க்கத்தக்கது. ஏன்னா நம்ம இது மட்டும் பார்க்குறோமே. ஒருத்தர் இருக்கார், நேர்த்தி மட்டும் ஒரு பெரிய மேத்ஸ் ப்ரொஃபஸர், கணக்கு நல்லா போட்டுட்டு இருக்கார். இன்னைக்கு அவர் காலமாயிட்டார். அவரோட உடம்பு நம்ம பார்த்துருந்த உடம்பு இப்படியே இருக்கு. ஆனால் இப்போ அவர்கிட்ட மேத்ஸ் இருக்கா, போட முடியுமா, இன்டெலிஜென்ஸ் இருக்கா, இல்லை. ஆக மொத்தம் இத்தனை நாளா அவர் கூட இருந்த ஏதோ ஒன்றும் இப்போ இல்லாமல் போயிடுது. அது என்ன, நம்ம ஈஸியாக சொல்ற மூச்சு போயிடுத்துன்னு. இல்லைன்னா மூச்சுக்கு உயிரோட தொடர்புடையதா இருக்கு, உயிர் போயிடுது. ஆக மொத்தம் உடம்பு வேற உயிர் வேறங்கிற முதல்ல பேசிக் திங் நமக்கு தெரியும். அப்போ இந்த உயிரை சேர்த்தது யாரு, பிரிச்சது யாரு? என்ன ஏதாவது திடீர்னு எப்படி அவருக்கு உயிர் போச்சு, ஏன் போகணும்? அப்போ இந்த உயிர் ஏன் வந்தது? அது சரி போட்டு அவர் ஏன் பெரிய மாஸ்டர் ப்ராக்டிஸியா இருந்தார்? இதெல்லாம் ஒரு கேள்வி வரைச்சேன்னா, ஓஹோ அவர் விரும்பி பண்ணார, அவர் முதல்ல ஆனாவனா கத்துக்கிற செய்ய
ஆಮೇಲೆ PhD மேத்ஸில் PhD வாங்குறேன் வந்து பண்ணாரா? இல்லையே. எல்லா விஷயங்களும் லைஃப்ல நம்ம நினைச்சது அப்படியே எக்ஸாக்டா பிளான் பண்ணி நடக்கிறதா? இவ்வளோலாம் வேண்டாம் சார். நம்ம கையில் கம்ப்யூட்டருங்கிறாங்க. கம்ப்யூட்டர் கையில் நம்ம எல்லாம் எழுதி என்ன ப்ரோக்ராம் எழுதி கொடுக்கணும். எல்லா ப்ரோக்ராமும் ஓகே ஆகுதா? என்ன தெரிஞ்சு அதை நெய்ய பண்ணலை அப்படின்னாக்க நமக்கு மீறின ஒன்று இருக்கு. அதாவது இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்றது இது ஆத்மா, அதனுடைய அறிவு, அதெல்லாம் பண்ணி கொடுத்து வாசம் தான். ஆனால் அறிவுள்ள ஆத்மா தான் பண்ணிட்டு, ஆனால் ஆத்மாவோட அறிவுக்கு மிஞ்சி வேற எதுவும் பண்ணுறது இல்லையா? இவ்வளவெல்லாம் போனால் அந்த இதுக்கு சேட்டலைட்டெல்லாம் அனுப்புகிறேன். மொத்தத்தில் எவ்வளோ இன்புட் போட்டுப்பா அதுக்கு. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சாதாரண நாட்டில் இல்லை, ஹேண்ட் பிக்டு பர்சன்ஸ் தான் அது எடுத்துருப்பாங்க. இன் ஸ்பைட் ஆஃப் இட் தட் ஃபெயில்ஸ். ஏன் அப்படின்னாக்க தேர் இஸ் சம்திங் மோர் தென் தட். அதுதான் என்னன்னாக்க ஆத்மா. இப்போ இந்த ஆத்மாங்கிறது என்னன்னாக்க நம்ம சொல்றோமே இந்த ஆத்மா இல்லை, அந்த ஆத்மாவுக்குள்ளே இன்னொரு ஆத்மா இருக்கேன், அந்தர்யாமியம். முன்னால பார்த்தோம் அந்தர்யாமி பார்த்தோம் இல்லையா, அந்த ஆத்மா. இப்போ என்ன பண்றோம்? நான் ஸ்கூல்ல பேசிட்டேன், உனக்கு அட்மிஷன் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாக்க ஸ்கூல்கிட்ட போய் பேச முடியுமா? ஸ்கூல்ல இருக்க அதிகாரியோட பேசினேன்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்றச்சு அது இட ஆகு பேரா ஆத்மாங்கிறது இந்த ஆத்மாவுக்குள்ள உள்வுரையக்கூடிய பரமாத்மா சொல்றது. ஸோ இவாளுடைய கண்டக்ஷன்னாக்க, எம்பெருமானோட கண்டக்ஷன்னாக்க இந்த இடத்துல ஆத்மாவா அரே திரஷ்டவியா சோதவியான்னு சொல்றச்சு ஆத்மாவானது ஜீவாத்மாக்குள்ள இருக்கு பரமாத்மா இல்ல. சாதாரண ஆத்மாவா அரே திரஷ்டவியா சோதவியான எனக்கு ஆத்மா இருக்கு தெரியுது, நான் ஃபீல் பண்றேன், ஒவ்வொரு நிமிஷம் ஃபீல் பண்றேனே, பெரிய மார்க் நான் பண்ணேன், நான் அதுக்காக வந்து ஐசே டூ இட் அப்படிங்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வருது. அது இந்த ஆத்மாவை தானே வருது. அப்போ இந்த ஆத்மா எனக்கு தெரியுது. ஆனா இந்த ஆத்மா தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னு சொல்றச்சு அகமத்தை என்ன பண்ணும், நமக்கு சாதாரண தெரியும் இந்த ஆத்மாவை இல்லை, அதுக்கு மீறின ஒண்ணுன்னு தெரியுது. அந்த ஆத்மா தான் பரமாத்மா. அந்த ஆத்மாவுடைய தூண்டுதல்னால்தான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பும் ஒருத்தருக்கு ஒரு பொருள் மேல பிரியமின்மையும் ஏற்படும். சில பேர் பார்த்தோம், நம்ம முன்ன பின்ன பார்க்கல, யாரையோ பார்க்குறோம், பார்த்தா அவாட்டப்போ 2 வார்த்தை பேசினா தேவையில்ல போல தோன்றுது. சில பேரை பார்த்தாக்க சே இந்த நமக்கு எதுவும் கிடையாது, இருந்தாலும் அவர் பார்க்கணுமா, சில சமயம் ஓங்கி அறையலாம் போல தோன்றது. ஏன் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஆத்மாக்குள்ள அந்த ஆத்மா தோன்றது தான். அது அவங்க முன்னால் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் தான். இங்கே இன்சிடென்டலி மன்னாருடைய ராஜகோபாலனை பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜகோபாலனை அலங்காரம்லாம் எல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி தனியாக இருந்தான்னாக்க அர்ச்சகன் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தானு போய் கணத்தை கீழே வந்து இருக்கணும். அந்த மாதிரி அழகா இருக்கும். இது ஏன் தோன்றது அப்படின்னாக்க ஏதோ நம்ம தோன்றது, நம்ம முன்ன பின்ன பார்த்ததில்லை, முன்ன இந்த இப்போ தெரியுறதுனாக்க இது தோன்றது. ஆக மொத்தம் ஒத்தொத்தனையும் ஒவ்வொரு செயல்லையும் தூண்டுறது அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ள இருக்கு. அந்த சக்தி என்னது அறியத்தக்கது அப்படிங்கிறது இதோட ஜஸ்ட். அதுக்கு மேல சொல்றாரு, ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசியா. அப்புறம் என்ன பண்ணுனாக்க அதை பண்ண கல்வாரே திருஷ்டே சுதே மதே விஜாதே இதம் சர்வம் விதிதம். நீ வந்து அதை தெரிஞ்சுட்டேன்னாக்க, அந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டேன்னாக்க இங்க இல்லை, இங்க உள்ள எல்லாத்தையும் நீ தெரிஞ்சதாக ஆயிடும். இப்போ நம்ம முதல்ல போயிடும் சதேவ சௌமியா இதமங்கிற ஆசித் ஏகமேவா அத்வித்தியம் ஏக விஜானேன சர்வம் விஜாதம் பவதி. எந்த ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாமே தெரிஞ்சுட்டாகுமோ அப்படின்னு முதல்ல கேட்டாரே உத்தாலகாரன் சேவை கதிர்ப்பேன், அதுக்கு போறோம். அப்போ என்னாச்சு, அந்த ஒன்று தெரிஞ்சுட்டாங்க அதுலேருந்து மற்ற எல்லாம் தெரிஞ்சதாகும், உலகத்துலாம் தெரிஞ்சதாகும். உலகத்தில் என்ன இருக்கு, உயிருள்ள பண்டம் உயிரில்லாத பண்டம் இருக்கு. இது கிளியரா தெரியுது. ஆனா உயிருள்ள பண்டத்தை மட்டும் தெரிஞ்சுட்டாக்க உயிரற்ற பண்டம் தெரிஞ்சுக்க முடியாது, உயிரற்ற பண்டம் தெரிஞ்சுட்டாக்க உயிருள்ள பண்டம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், ஆனா எல்லாம் தெரிஞ்சாங்க அப்படின்னாக்க இந்த உயிருள்ள பண்டமும் உயிரற்ற பண்டமும் எங்கேருந்து வந்தது அதை தெரிஞ்சுட்டோம்னாக்க அதுல இருந்து மொத்தம் தெரிஞ்சுக்கலாம். பானை சட்டி குடம் எல்லாம் மண்ல இருந்து வந்தது இல்லை பத்தியா சொன்னோம். எல்லாம் விகாரம் நாமதேயன் மிருத்திகேத்திய சக்கியா வாசாரம்பணம் நாமதேயம் விகாரே நாமதேயம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்திய சத்தியம்.
இது எல்லாம் மண்ணுங்கிறது தான் உண்மை. ஆனால் பேச்சு வழக்காகவும் வெவ்வேறு உபயோகத்துக்காகவும் ஒவ்வொரு உருவம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? மண்ணிலேருந்து வந்தது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா உலகத்துல எல்லாமே பரமாத்மாலேருந்து வந்தது. பரமாத்மாவை தெரிஞ்சுட்டேன்னாக்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. பரமாத்மா தான் ஆஸ் இட் இஸ் தூயமான ஒரு ஆத்மா வடிவில் இருக்கும். அது மாறாதது, வெட்ட முடியாது, அது வைக்க முடியாது, எங்கே நிறைஞ்சது. அதனுடைய அட்ரிபியூட்ஸ். அதுக்கு உடலாக இருக்கக்கூடியது என்னன்னாக்க இந்த ஜீவாத்மாவும் இந்த அச்சேதன பொருள் பிரகிருதி, மூல பிரகிருதி. ஆக பரமாத்மாவை தெரிஞ்சுட்டாக்க இதெல்லாம் தெரிஞ்சதாகும் அப்படின்னு சொல்லு இல்லையா? அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் சொல்லப்படணும். ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு ஜீவனா பரமணம். இப்போ பூர்வபக்ஷன் சொன்னா ஜீவன் தான். ஏன்னா திருப்பி என்ன சொல்றா? புருஷன் சொல்றான். என்ன சொல்றான்? இவனுக்கு மனைவி மேல பிரியம் இருக்கு, மற்ற மக்கள் பசுக்கள் இது மேல பிரியம் இருக்கு, இதெல்லாம் சொல்றதுனால இது பரமாத்மா இல்லை. ஆகவே உண்மை இப்ப என்ன சாங்கியருடைய மோட்சம் என்னன்னாக்க இந்த 25 தத்துவம் எப்படி அப்படின்னாக்க மூல பிரகிருதி, அதுல 3 குணம் சமமா இருக்குச்சு, கண்ணுக்கே தெரியாது, அவ்யக்தமா இருக்கும். அதுல ஏற்றவற்றம் ஏற்பட்டதுனாக்க அடுத்தபடி தயார் நிலைக்கு வரும். அதான் மகான் அல்லது பிரதானம்னு பேரு. அப்புறம் ஒவ்வொரு அகங்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு பொருளாக மாறுபடும். அதுல இருந்து 5 தன்மாத்திரைகள், 5 பஞ்சபூதங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அப்புறம் 5 கர்மேந்திரியங்கள், அப்புறம் மனம். ஆக மொத்தம் 24 தத்துவம் அதுல இருந்து வருது. உயிரல் பண்டங்கள். 25வது தத்துவம் மனம், ஜீவன். ஆக மொத்தம் இந்த 25 தத்துவத்துல இந்த 24 தத்துவமான மனமானது மற்ற எல்லாத்தையும் தனித்தனியா அறிஞ்சு அதை வேண்டான்னு விட்டுட்டு தானா விலகித்தானாக்க அதுதான் மோட்சம். இந்த மோட்சமோட என்ன பண்ணுனாக்க அது பாடு காத்துல சுத்திட்டு இருக்கு, வேற எதுவும் ஈடுபடாது. அப்போ உனக்கு கர்மா கிடையாது, வேற ஈடுபட வேண்டாம். இதுதான் அவளுடைய சாங்கியருடைய மோட்சம். அதனால சொல்றாங்க இதுல இன்னொன்னா சொல்றா இல்லையா, மனைவி வரிசையா நல்லா சொல்லிருக்காங்க. என்னெல்லாம் எனக்கு என்னென்ன கற்றுக்கிறான்? மனைவி, கணவன், மக்கள், பணம், பசுக்கள், சான்றோர்கள், உலகங்கள், தேவர்கள், வேதங்கள், பூதங்கள், இது எல்லாத்தையும் இதுல விருப்பமோ வெறுப்போ ஏற்படுறது எதுனாலனாக்க இந்த ஆத்மாவால. இது எல்லாத்தையும் விருப்பு வெறுப்பு ஏற்பட சொல்றீங்க இல்லையா? அப்போ அதனால என்ன, எல்லாம் லௌகிக பண்டங்கள். ஆகவே இங்க ஆத்மாங்கிறது ஜீவாத்மாவைத்தான் குறிக்குமே தவிர்த்து பரமாத்மாவை குறிக்காது அப்படிங்கிறது சாங்கியருடைய கண்டிஷன். புரியுறதா? இது பூர்வபக்ஷம். புரியுதா? கொஞ்சம் சொல்லுங்க. இதுல சந்தேகம் உண்டா? புரியுது சுவாமி. இது அதான் அதாவது நாம ஜீவாத்மாக்குள்ள ஒரு பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். ஆத்மாங்கிறது பரமாத்மான்னு நாம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆத்மாங்கிறதே ஒரு ஜீவாத்மா அப்படின்னு ஆத்மான்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதே மனம்னு சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி, மனம்னு ஒண்ணு இருக்கும் சாங்கியர்கள். மனம்ங்கிறது உயிரற்ற பண்டம். அது 20 தத்துவத்தில் 24 தத்துவம் ஓ, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த கடைசியில இருக்கிற லாஸ்ட்ல இருக்கிறது அந்த 25வது ஜீவாத்மா. அதான் இது 25வது ஜீவாத்மா. அதாவது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க தேவநாகரி ஸ்கிரிப்ட், ஹிந்தி சம்ஸ்கிருத ஸ்கிரிப்ட் எடுத்துட்டீங்கன்னா காகா காகான்னு எடுத்தீங்கன்னாக்க கடைசியில மான் வருது. இந்த மாங்கிறது ஆத்மாவுக்கு வரைக்கும் மன ஞானே, மன அவபோதனை. மனங்கிறது ஞானத்துக்கும் தெரியும், அவபோதனை அறிதல் உள்ளதுக்கு தெரியும். அதனால 25 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ லௌகிக பண்டங்களை விட்டு அவளுடன் சம்பந்தமற்ற மற்ற ஆத்மாவை அறியத்தக்கது இவைகள் இனியாவது பரமாத்மா இருப்பது. இதெல்லாம் நமக்கு ஏன் விருப்பமா இருக்குன்னாக்க பரமாத்மா என்ன பண்றான்னாக்க ஒத்தனை இந்த உலகத்துல
இந்த அட்ராக்ஷன்ஸை காட்டி அவனை மயக்கிறான். இவன் மயங்கி போய் அதில் ஈடுபட்டானாக்க திருப்பி திருப்பி சம்சாரத்தை சுற்றிட்டு இருக்கணும். அதெல்லாம் இல்லாம இந்த மனத்தை அடக்கி இந்த பரமாத்மா கிட்டே செலுத்தினானாக்க அவன் உண்மையில் அழிச்சு அந்த ஆத்மாவை அதுதான் திரஷ்டவியா சுரோதவியா மந்தவியா நிதித்தியா சித்தியான்னு வருது நமக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி சேர்றது? இதெல்லாம் நமக்கு ஒரு இந்த அழுக்கெல்லாம் அப்படி எப்படி சேர்றதுனாக்க, இங்க யாராவது பஞ்சுபில் இல்லை நெசவு சாலை பக்கத்துல குடியிருந்தேன்னா தெரியும். ஏன் சில சமயம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீட்டில் பெருக்கிட்டே வந்தோம்னாக்க ஏதாவது ஒரு மூலையில முடி இந்த மாதிரி இந்த சின்னத்தோடலாம் சேர்ந்து ஒரு கும்பலாக சேர்ந்து இருக்கும். யார் இதை இங்கே உருட்டி போட்டா அப்படின்னாக்க யாரும் உருட்டி போட வேண்டாம், அது தானாகவே வரும். ஏன்னா எங்க காற்று அடிச்சாலும் பறக்கும். அது எந்த ஒரு மூலையில போனா மேலே பறக்க முடியாது, அந்த இடத்துல அப்படியே செட்டில் ஆகும். அதே மாதிரி மற்றது வந்து சேரும், ஒன்று மேலே 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 சேர அதெல்லாம் சேர்ந்து ஒரு இதாக இருக்குது. அதெல்லாம் முடிய பார்க்கலாம், ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குது பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ நம்ம மனசானது இவைகள் ஈடுபட்டு இந்த மாதிரி இதோட சேர்ந்து இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு பரமாத்மா ஆத்மாவின் சொல்றோம். ஆனால் பரமாத்மாவை தெரிஞ்சிட்டோம்னாக்க உயிருள்ள பொருளையும் தெரிஞ்சிக்க முடியும், உயிரற்ற பொருளையும் தெரிஞ்சிக்க முடியும். இந்த ரெண்டு அவன் உடம்பா இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஆக மூணையும் சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூணையும் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்குச்சே அவன் இந்த தெரிஞ்சிக்க வேண்டியன்னு சொல்ற ஆத்மாவானது பரமாத்மா தான், ஜீவாத்மா அல்ல அப்படின்னு. இப்போ ஆஸ்பராத்தேர் அப்படிங்கிறது சொல்றனாக்க ஜீவன் பரமனிடம் தோன்றி அவனிடமே லயம், அதனால அதே அனைத்தையும் அறியும். என்ன சொல்றாருனாக்க இந்த ஆத்மாவானது பரமாத்மாவிடந்தே தோன்றித்து பரமாத்மாவையே அடையிறது. ஆகவே இந்த ஜீவாத்மாவே ஆத்மான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா இதுல ஒரு சின்ன கோளாறு வருது. என்னன்னா 3 பொருள் மெய்ப்பொருள் வந்துட்டு சித்து அச்சித்து ஈஸ்வரன் இருக்கு. இந்த பரம ஆத்மாவுக்கு தோற்றமோ அழிவோ கிடையாது. அப்படிங்கிறச்சே பரமாத்மாவுடைய தோன்றித்துன்னு சொன்னாக்க அந்த முன்னால் சொன்ன இதோட ஹைபோதேசிஸோட இது வேறுபடும். ஆகவே இதை ஒத்துக்க முடியாது. அப்புறம் இன்னொருத்தர் பௌட்டுலோமி என்ன பண்ணாருனாக்க எல்லாம் என்னன்னாக்க நதிகள் எல்லாம் ஓடுறது, உலகத்தில் எத்தனையோ நதிகள் ஓடுறது. எல்லா நதிகளும் எங்கே போய் விடுறது? கடலை போய் விடுறது. நதிகளாக தனியாக இருக்கிற மட்டும் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு ஒரு தனி பேர், ஷேப்பு, சில குவாலிட்டிஸ். நதிகளில் தண்ணி சுத்தமாக இருக்கும், ஸ்வீட் வாட்டராக இருக்கும். கடலில் போச்சான்னா உப்பாயிடும். அப்புறம் இந்த நதி இங்கே இருக்குது, இந்த இன்னொரு நதியும் சொல்ல முடியுமோ? முடியாது. அந்த மாதிரி எல்லா ஆத்மாக்களும் அவள்கிட்டயே போய் ஒன்றி விடுறது. ஒன்றி விட்டதுனாக்க அப்புறம் அதை நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது. பிரித்து பார்க்க முடியாமல் போகிறதுனால இதையும் ஆத்மான்னு சொல்லலாம். இந்த ஆத்மா அதில் போகிறதுனால இதையும் ஆத்மான்னு சொல்றது, ஜீவாத்மாவும் சொல்லலாம், இல்லை பரமாத்மாவே சொல்லலாம், தப்பு இல்லை அப்படிங்கிறார். ஆனால் காசகிருஷ்ணர் என்னக்க இல்லை, ஆத்மான்னு சொல்றது என்னன்னாக்க ஆத்மாவுக்குள்ள இருக்கிற ஆத்மாவே தான் ஆத்மான்னு சொல்றோம். சொன்னோம் இல்லையா, நான் ஸ்கூலோட பேசினேன்னு அர்த்தம். ஸ்கூல்ல பேசுமா? பேசாது இல்லையா. இந்த ஸ்கூலுக்கு யார் இன்சார்ஜோ, யார் அவர் நடத்துறாரோ அவர் பேசுறாரு அர்த்தம். ஆக மொத்தம் இந்த இடத்துல சொல்றச்சு நமக்கு நன்னா தெரியும். ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சிட்டு இருக்கோம், நான் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம ஆத்மா தெரியுது. அப்படியானா ஆத்மாவை தெரிஞ்சுக்கோனாக்க முன்னாள் தெரியுது இதே சொல்லணும்னாக்க இல்லை, இதை விட்ட வேறுபட்ட ஒன்று இதுக்குள்ள இருக்கு, இது இருக்கோ அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஆகவே ஆத்மா பரமாத்மா தெரியும். இதுதான் வியாசருடைய இந்த பிரம்மசூத்திர இதனுடைய நோக்கம். அப்போ இதுக்கு ஏன்னாக்க இதே வியாசர் இதுல பாரதம் அதுல சொல்லிருக்கார். அரசனை யுதிஷ்டிரரை பார்த்து சொல்றார், அரசனே பரமாத்மா வேறானவனே, 25 தத்துவமான ஜீவன் வேறானவன், 25ஆம் தத்துவமான ஜீவன் வேறானவன். பரமன் ஜீவனில் உள்ளுரைவதால் இருவரையும் ஒன்றனை சான்றோர் கருதுகின்றார். ரெண்டு அதுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னாக்க இந்த ரெண்டும் ஒன்றும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரெண்டு இந்த இடத்துல இருக்குது. இப்போ நமக்கு எனக்கு நல்ல காய்ச்சின நெய் வேணும் அப்படின்னா என்ன பண்றோம்? போய் பால் வாங்கிட்டு வரோம். தெரியாத என்ன கேட்ப? என்ன கேட்டேன் உங்ககிட்ட? நெய் கேட்டேன். நீ என்ன வாங்கிட்டு இருக்கே? பால் வாங்கிட்டு இருக்கே. எப்படி? இந்த பாலுக்குள்ள நெய் இருக்கு. அப்போ ஆக மொத்தம் இந்த மாதிரி நெய் வேணும்னு சொன்னேன்னாக்க அது இதுலேருந்து எடுத்து இதை ப்ராசஸ் பண்ணால் அதுக்கு கிடைக்கிறது. இதுக்குள்ள தெரியறது தானே? தெரியாது, அதுக்குள்ள அது தெரியாது. அதே மாதிரி அது
எம்பெருமான் சொல்ல கதியத்திரத்துல எல்லதை இலவது தாருவன் இவது, எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஆட்டினா வருது இல்லையா? ஆக மொத்தம் எள்ளு எதுக்காக உபயோகப்படுத்துறோம்? எண்ணெய்க்காக தானே உபயோகப்படுத்துறோம் நம்ம. அதே மாதிரி தாருவன் இவத்து, பெரிய பெரிய காடுகள் இருக்கு. காடுகள்னா வருஷக்கணக்கா நூற்றாண்டு கணக்கா ஹீட்டை வாங்கிட்டு இருக்கு. அது வெளியே தெரியறதில்லை. ஆனா அது பட்டு போச்சோன்னா அதுல நெருப்புல போட்டோம்னா அதுல இருந்து நிறைய ஹீட் வருது, வெளியில வருது. எங்க வருது? இத்தனை நாளா கிரகிச்சு ஹீட் தான் வெளியில வருது. அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே நீ இருக்க. இது இன்னொரு தான் சொல்றார், நல்லவனா இருக்கேன்னு தெரியணும் இல்லையா? ஆனா என் மனசுக்குள்ள எப்படி எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கோ அந்த மாதிரியும், கட்டைக்குள்ள நெருப்பு இருக்கோ அந்த மாதிரியும் சில தீய எண்ணங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. அதெல்லாத்தையும் நீ போக்கி தரணும்னு கேட்டுக்கிறார் எம்பெருமான்கிட்ட. அது மாதிரி இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறது, வெளியில் தெரியாது. ஆனா பழகினாத்தான் இருந்தாதான் தெரியும். அதனால ஆத்மாக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் பரமாத்மா. அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுனாக்க மற்றதெல்லாம் தெரியும். அப்படிங்கிறது தான் என்னுடைய முடிவு. புரியுறதா? புரியுறதா? புக்கு போலாமா? இப்போ போலாம் சுவாமி. பேஜ் 139, அத்தியாயம் 1, பாதம் 4, அதிகரணம் 33, வாக்கியான்வய அதிகரணம். சொற்பொருள் பொருந்தா களம், சொற்பொருள் பொருத்த களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். இக்களத்தின் பெயர் வாக்கியான்வய அதிகரணம் என்பது. முந்தைய களத்தில் உலகு காரணம் ஜீவ ஆத்மா என்பது தக்க காரணங்கள் மறுக்கப்பட்டாலும் சில வேத வாக்கியங்கள் ஆத்மாவே அறியத்தக்கது என இருப்பதை காட்டி மனிதன் இறுதி இலக்கு ஆத்மாவே, ஆகவே அதுவே உலகின் காரணம் என வாதிடுவோருக்கு பதிலளிப்பதாக உள்ளது. பிரகதாரண்யத்தில் உள்ள மைத்ரேயி பிராமணத்தில் ஒரு நிகழ்ச்சி விவரிக்கப்படுகிறது. உலக வாழ்க்கையை துறந்து பிரம்மத்தை அறிவதற்காக யஜ்ஞவால்கியர் என்னும் ரிஷி தலைப்பட்டார். அப்பொழுது தன்னுடைய செல்வங்களை தனது இரு மனைவர்களான கார்கி, மைத்ரேயி என்பவர்களுக்கு பிரித்தளித்தார். மைத்ரேயி அவரிடம் தாங்கள் அறிய முயலும் பிரம்மத்தை இச்செல்வங்களால் அடைய முடியுமா என வினவ அவர் இயலாது என்று விடையிறுத்தார். அந்நிலையில் இச்செல்வங்களால் எனக்கு பயனில்லை, தாங்கள் அறியும் பிரம்மத்தை பற்றி விரும்புகிறேன் என்றார். அவளுக்கு உபதேசிக்கும் முகமாய் கணவன் மனைவரிடம் அன்பு ஏற்படுவது அந்த ஆத்மாவின் விருப்பப்படி ஏற்படுகிறது. காமத்தால் அல்ல, ஆத்மாவின் விருப்பப்படி ஏற்படுகிறது. அந்த ஆத்மாவே பார்க்கப்பட வேண்டியது, கேட்கப்பட வேண்டியது, நினைக்கப்பட வேண்டியது, தியானிக்கப்பட வேண்டியது. மைத்ரேயி ஆத்மாவை அறிவதாலேயே யாவும் அறியப்பட்டதாகும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆத்மாவை அறிவதால எல்லாம் அறிய முடியும். இப்போ இது சாதாரண ஜீவாத்மாவா இருந்ததுனாக்க, நான் ஜீவாத்மாவை தெரிஞ்சதுன்னாக்க உயிரில்லாத பண்ண எப்படி தெரியும்? எனக்கு தெரிவித்து வாய்ப்பு இல்லையாது. அது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஆச்சு ரெண்டும். அதனால ஆனா பரமாத்மாவை தெரிஞ்சுனேன்னா பரமாத்மாவுடைய உடலாகவே இந்த ரெண்டு இருக்கிறதுனால அதை நன்னா தெரிஞ்சுனேன்னாக்க அது உடம்பா இருக்க இந்த ரெண்டு என்ன தெரியும் எனக்கு. அதனால எல்லாம் தெரிஞ்சதாகும். அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிச்சோமே, ஏக விஜான சர்வ விஜாதம் பகுதிங்கிறது வருது. இங்கு எழுப்பப்படும் ஐயம், இவ்வாக்கியத்தில் வரும் ஆத்மா என்னும் பதம் ஜீவாத்மாவா அல்லது வேறொன்றா? இதற்கு சாங்கியர்கள் கூறும் விளக்கம். சாங்கியர்கள் பிரம்மத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள். ஆகவே அவர்கள் கருத்துப்படி ஆத்மா என்பது ஜீவாத்மாவைத்தான் குறிக்கும் என்கின்றனர். இக்களத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும் வாக்கியான்வயாத். இவ்விடத்தில் முன்பும் பின்பும் வரும் வாக்கியங்களின் பொருள் பரபிரம்மத்துக்கே பொருந்துவதால். ஆக இது வழக்கம் போல்தான். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசினால எவன் இதை அறியறானோ அவன் எல்லாத்தையும் அறிஞ்சவரானான்னு சொல்றதுனால அது இந்த ஆத்மா வர முடியாது. இந்த வாக்கியம் இருக்கே, இது சொல்றக்கே, இது பொருத்தத்துக்கு வேணும் இல்லையா? நான் முன்னாலே சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னாக்க அதுக்கு சொல்லிட்டு போச்சு, அதே ஒரு பொருள் வேறொரு அர்த்தம் இருந்ததுனாக்க அது நமக்கு எதிராக. ஃபார் எக்ஸாம்பிள், நீ சொன்ன வளை, மனைவிக்கு வளை வாங்க போறதுனாக்க எலி வளை வாங்க போறான்னு அர்த்தம் இருக்காது. அதனால வளைன்னு சொன்னாக்க இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல அது வந்து கையில போட்டுக்கிற வளையத்தான் குறிக்குமா தவிர்த்து வேற இல்லை. உங்கள் புழக்கெடுத்தது தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்படிங்கிறதுல சங்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சங்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்படிங்கிறச்ச
அந்த இடத்துல சங்குங்கிறது என்னன்னாக்க சாவி. ஆனா சங்குங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு? ஊதுற சங்கு ஒன்றும், இன்னொன்று கையில போட்டுக்கிற வலை. இன்னைக்கும் பெங்கால் பக்கம் போனீங்கன்னாக்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா தான் சங்கு வலை போட்டுக்குவா. அந்த மாதிரி இந்த இடத்துல சங்கிடுவான் போதும்தான்னு சொல்றச்சு என்னன்னாக்க, அங்க போய் அவ சங்கு ஊதுறதுக்காக போறான் அர்த்தம் இல்லை, வலை போடுறதுக்காக போறான் அர்த்தம் இல்லை, தன் கோவிலை திறக்கிறதுக்காக போறார் அப்படின்னு அர்த்தம். ஆகவே இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வாக்கியத்தோட பொருந்துறதுக்காக, வாக்கியத்துக்கு பொருந்துவதற்காக இங்க சொல்றது பரபிரமத்துக்கு தான் பொருந்தும். பிரதிஜா சித்தேர் லிங்கம் ஆஸ்பராத்தியா, ஒன்றை அறிவதாலேயே யாவும் அறியப்படும் இந்த முனைப்படம் துவங்கியதால் பரபிரமே குறிப்பால் உணர்த்தப்படுகிறது என ஆஸ்பராத்தியர் ரிஷி. ஆகும் பண்ணாக்க என்ன நோக்கம்? இது தெரிஞ்சுனா எல்லாம் தெரிஞ்சு பார்த்தோம் இல்லையா? நீ இதை தெரிஞ்சுக்கோ, ஆத்மாவை தெரிஞ்சுன்னா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு விட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுதான் எல்லாம் தெரியும் சொல்றதுனால அது என்னாக்க இந்த சொல்றதை இது பரமாத்மாவை தான் இருக்க முடியுமே தவிர்த்து ஜீவாத்மாவை இருக்க முடியாது அப்படின்னு ஆஸ்பராத்தியே சொல்றார். ஆனா அவர் என்ன சொல்றாருனாக்க, இந்த ஜீவாத்மா பரமாத்மால என்ன பிறந்தது, இந்த பரமாத்மால தான் முடிய போகுது, ஆகவே அது தெரிஞ்சுதான் போதும் அப்படிங்கிற. அடுத்தது உத்ரமீஷதி ஏவம் பாவாதி ஔட்டுலோமி, உடல் நீக்கி மேல் கிளம்புகையில் இந்நிலையை ஜீவனை பிரம்மம் என்ற நிலையை அடைவதால் பிரம்மத்தை ஆத்மா என்று காட்டும் என ஔட்டுலோமி ரிஷி அதிகிறார். அவர் என்ன சொல்றாருனாக்க, அத்வைதி இங்க இருக்கிறச்சே ஜீவாத்மா வேறையா தெரியுது, அதாவது நம்முடைய அறியாமையினால வேறையா தெரியுது. ஆனால் இந்த உயிர் நீங்கித்தனாக்க அது இறைவனோட ஒன்றி விடுறது. ஆகவே இந்த ஜீவாத்மாவே பரமாத்மா சொல்லலாம். இங்க இருக்குது இது ஜீவாத்மான்னு சொல்றதே அது ஒரு மித் அப்படின்ட்டாரு. அவஸ்திதேரிதி காசகிருஷ்ணா, அவஸ்தானா இருக்கிறதுன்னு அர்த்தம். அவஸ்திதேரிதி காசகிருஷ்ணா, ஜீவாத்மாவில் பரமாத்மா நிலை பெற்றிருப்பதால் ஆத்மா பரமாத்மாவே என காசகிருஷ்ணன் என்பவர் கருதுகிறார். அதனால நம்ம காசகிருஷ்ணன் இந்த ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கிறதுனால இதையே ஆத்மான்னு சொன்னாக்க ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா தான் காட்டுமே தவிர்த்து ஜீவாத்மாவை சொல்லலை. இதற்கு ராமானுஜர் கொள்ளும் பொருள், இங்கு கூறப்படும் பொருள் தொடர்பால் ஆத்மா என்பது பரமாத்மாவையே காட்டும். ஏனெனில் மைத்திரேய யஜ்ஞவாலிடம் பகவானை எதனால் சாகா நிலை அடைவேனோ அதை உரைப்பீராக என்று கேட்கிறார். ஸோ கேள்வி என்னன்னாக்க, நான் இன்னமே இம்மார்டாலிட்டி வேணும் எனக்கு அப்படிங்கிறச்ச நிச்சயம் ஜீவாத்மா இருக்க முடியாது. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு மாறி மாறி வந்துருக்கு. அப்படி இருக்குச்சு அதுக்கு இம்மார்டாலிட்டி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜீவாத்மாவை அறிவதால் மட்டும் இது இயலாது. ஜீவனை அறிந்து அதனால் பரமாத்மாவின் உபாசத்திலே சாகா நிலையை அடைவிக்கும். இது பரமனை இவ்வாறு அறிதலே சாகா நிலை அடைவிக்கும், இதை தவிர வேறு வழி இல்லை என புருஷத்தால் அறியப்படுகிறது. நான் பந்தா அயனாய வித்தியதே, இவனை இவ்வாறு அறிவதற்கு வேற வழி இல்லை. அப்ப என்ன பண்றோம்? உன் ஆத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஆத்மா தெரிஞ்சுனியா, ரைட்டு. இந்த ஆத்மா என்ன வருது? பரமாத்மாவுக்கு அடிமை தெரியுது. இந்த ஆத்மா கூட பரமாத்மா இருக்குன்னு தெரியுது. ஆகவே நீ ஜீவாத்மா தெரிஞ்சினாக்க அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை தானா தெரியும் அப்படின்னு. மேலும் ஒரு ஆத்மாவை அறிவதால் மற்ற ஆத்மாக்கள் அதை ஒத்தவை என்ற அறிவு ஏற்படக்கூடும். ஆனால் உயிரிழல் பண்டங்களை பற்றி அறிவு ஏற்பட இல்லாது. நான் என் ஆத்மாவை தெரிஞ்சு விட்டேன்னாக்க அப்போ என் ஆத்மா என் உடல் பற்றி அறிவு தான் எனக்கு இருக்கும். மற்றதை பத்தி எப்படி தெரியும்? எனக்கு வாய்ப்பு இல்லையே. ஆக இது ஒரு இண்டிவிஜுவல் ஆத்மா சொல்லியிருக்க முடியாது. எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதோ ஆத்மா தான் சொல்லியிருக்கலாம். ஆனால் உயிரிழல் பண்டங்களை பற்றி அறிவு ஏற்பட இயலாது. ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகும் என்ற முனைப்புக்கு இது பொருந்தாது. இப்பகுதிக்கு முன்னோடியான முதல் மைத்திரேயி பிராமணத்தில் அவன் ஆத்மாவிலும் வேறுபட்டவன், அறப்பெரியவன், அளவுபடாதவன் என்று பரமாத்மா விவரிக்கிறார். இப்பண்புகள் ஆத்மாவுக்கு ஏற்பட இயலாது. தெரிஞ்சுக்கிறது ஆத்மா பற்றி தான் இருக்குனாக்க அதே சொல்றீங்க, இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆத்மா. இந்த ஆத்மா இருக்கே அத ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா அந்தவியா நிதித்தியாசித்தியா. ஆத்மா பார்க்கப்பட வேண்டியவன், கேட்கப்பட வேண்டியவன், நினைக்கப்பட வேண்டியவன், மனதிருத்தப்பட தேர்ந்து சொல்லிவிட்டு இந்த ஆத்மான்னு வேறுபட்டவன் அப்படின்னு சொல்றதுனாலேயே நிச்சயம் ஜீவாத்மாவை இல்லை அப்படின்னு தெரியும். இவ்வாக்கியத்திலேயே அன்பு ஏற்படுவது ஆத்மா விருப்பத்தால் என கூறி ஆத்மாவே பார்க்கத்தக்கது என கூறுதல் ஒன்றுக்கொண்டு முரணானது.
இக்கருத்து பரமாத்மன் மகிழ்வால் மகிழ்ச்சியும் அவன் சீற்றதால் துயரமும் ஆத்மாவும் ஏற்படுகிறது என்னும் ஸ்ரீ விஷ்ணு புராண வாக்கியத்தால் உறுதிப்படப்படுகிறது. நம்முடைய சம்பிரதாய கருத்துப்படி என்னன்னாக்க, எனக்கு இடைஞ்சல் ஏற்படுறது அது எனக்கு பாபம் அப்படின்னாக்க அது பரமாத்மாவுடைய வெறுப்பு. நல்லது ஏற்படுறது அப்படின்னா பரமாத்மாவோட மகிழ்ச்சி. ஆக நம்ம அவனுக்கு எப்போ மகிழ்ச்சியா நடந்துட்டு இருந்தோம்னாக்க, அவருக்கு மகிழ்ச்சி தன்மை நடந்துட்டு இருந்தோம்னாக்க நல்லது நடக்கணும். ஆகவே இதெல்லாம் தரது நமக்கு என்ன இருக்குதோ, நம்ம ஆத்மாவுக்கு தண்டனையோ இல்லை வெகுமானமோ தரது யாருனாக்க அவன் தான். ஆகவே அவன் தான் ஆட்டி வைக்கிறாங்க தெரியுது. ஒன்றை அறிவதாலேயே யாவும் அறியப்பட்டதாகும் என்னும் முனைப்பே யாவற்றிற்கும் காரணமாகும் பிரம்மத்தை குறிப்பால் காட்டுகிறது என ஆஸ்பராத்திரி என்ற ரிஷி கருதுகிறார். உடல் நீங்கி மேல் கிளம்புகையில் ஆத்மா ஜீவன் நிலையை நீக்கி பிரம்மத்துடன் ஒன்றி விடுவதால் ஆத்மா என்ற சொல் ஒரே ஆத்மான பிரம்மத்தையே காட்டும் என அவுடுலமே கருதுகிறார். அதுல அத்வைதிகளும் சரி வாழும் சரி, இது ஆத்மான்னு பரமாத்மா தான் சொல்றது, ஜீவாத்மாவும் சொல்லலை. ஏன்னா அவளுக்கு ஜீவாத்மா ஒன்று கிடையாது, அது தட்டி தேவைப்படுறது. இக்கருத்தை மறுக்கும் காசகிருஷ்ணன் என்பவர் ஜீவாத்மாவில் பரமாத்மாவும் நிலை கொண்டுள்ளதால் இங்கு ஆத்மா என்பது உள்ளுரையும் பரமாத்மா வரை சென்றே முடியும் என கூறி அதற்கு சாந்தோக்கியம் எவன் ஆத்மாவில் நிலை பெற்றுள்ளாமோ எவனை ஆத்மா அறியாதோ என விவரமாக கூறியதை கொண்டு காசகிருஷ்ணர் அதை நிலைநிறுத்துகிறார். இதில் ஜீவன் உடல் என்றும் பிரம்மமே உள்ளுரையும் உயிர் என்றும் காட்டப்படுவதை காசகிருஷ்ணர் எடுத்து காட்டுகிறார். இந்த அந்தரயா பிராமணத்துல யோ ஆத்மானாம் அந்தர் யமய யோ ஆத்மானாம் அந்தரோ ஸ்திதி யம் ஆத்மா ஆத்மா அமயமயமதி எம் ஆத்மா ந வேதா, எவன் ஆத்மாவுக்குள்ள இருக்கானோ, எவன் ஆத்மாவை நடத்துகிறானோ, எவன் ஆத்மா அறியாதோ அந்தவன் பரமாத்மா அமிர்தம், அவன் அழிவற்றவன், அவன் அறியணும். என்ன கேட்டா அழிவற்றல் எந்த அறியணும்னு கேட்டா, அப்ப அவன் அறிஞ்சாதான் அழிவற்றல் அறிய முடியும். அதான் சொல்றாரு. இக்காலத்தால் ஆத்மா அறியத்தக்கது என கூறும் வாக்கியத்தில் ஆத்மா என்பது உயிர், ஜீவாத்மா, உயிரல் பண்டங்கள் அச்சேதனம், இவை யாவற்றிற்கும் உள்ளுரைவனாக ஒளிவிடும் ஒருவரான நாராயணனே என சுபாலோபனிஷத்து அறுதியிடுகிற கருத்தினுடைய பரமாத்மையும் குறிக்கும். நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதே, நாராயணாத் சக்ரோ ஜாயதே அப்படின்னு சுபாலோபனிஷத்து சொல்றது. ஆக மொத்தம் நாராயணன் இதையெல்லாம் தோன்றித்து அப்படிங்கிறதுனால இங்க சொல்ற ஆத்மாங்கிறது யாருன்னாக்க இதுல எல்லாத்துக்கும் உள்ளுரைப்பா நாராயணன் இருக்கு. அதனால்தான் நாராயணமயனகா நாரமயனகா, நாராயணாம் உலகங்களை அயனம் இருப்பிடமாக கொண்டவன், உலகங்கள் எல்லாத்தையும் தான் இருப்பிடமாக கொண்டிருக்கான். ஆனால் உலகங்கள் அவனை இருப்பிடமாக கொண்ட நாரம் அயனகா, உலகங்களுக்கு இருப்பிடம். எல்லா பொருளுக்கும் உள்ளையும் எல்லா பொருளுக்கும் வெளியிலையும் இருக்கான். எல்லா பொருளும் கடந்தும் எல்லா பொருளுக்கும் உள்ளே இருக்கிறதுனால கடவுள் என்பது. இந்த கடவுள் என்ற சம்ஸ்கிருத தமிழ் சொல்லுக்கு ஈக்குவல் டிரான்ஸ்லேஷன் நாராயணன் தான். ஆகவே இங்க ஆத்மா அப்படிங்கிறது என்னன்னாக்க அது பரமாத்மாவை தானே ஒழிய ஜீவாத்மா அல்ல அப்படின்னு முடியும். சரியா? டவுட்ஸ்? டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. சுவாமி நமஸ்காரம். இது திரும்ப அதே தான் வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, டிஸ்கஷன் அதே தான் திரும்ப வருது. ஏற்கனவே பேசினதெல்லாம் திரும்ப வர்ற மாதிரி இருக்கு இப்போ. ஆமா, அதாவது வெவ்வேறு பாயிண்ட்ல இந்த இடத்துல ஆத்மா தான் சொல்லியிருக்கு, பரமாத்மா சொல்லலையே அப்படின்னு திருப்பி ஆர்கியூ பண்ணுறோம். திருப்பி பார்த்து முன்னால பார்த்தோம் இல்லையா, ஆகாசம் ஒரு இடத்துல 3 இடத்துல பார்த்துருக்கோம், ஆகாசம் தான் இருக்கும், அது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பிராணம் சொல்லிருக்கு, 2 இடத்துல பிராணம் சொல்லிட்டோம். அதே மாதிரி எப்படி நம்புறாருனாக்க ஒரு எய்ம் கொடுக்குறான், அது ஃபெயில் ஆச்சுனாக்க வேறொரு இதே மாதிரி வார்த்தையை எடுக்கிறான், இந்த கொடுத்துருக்கேன் இந்த பாரு. ஏன்னா இதுல கிளியரா இருக்குது, பரமாத்மாங்கிற மென்ஷனே வரல இந்த வாக்கியத்துல. ஆத்மாவா அரே திரஷ்டவியா பிரதவியா மந்தவியா வித்தியாசம் இதான் வந்து இருக்கு, இந்த பரமாத்மாங்கிற வார்த்தையே வரல. ஆகவே இது ஆத்மா தான் அப்படின்னு சொல்றேன். அதனால அந்த மாதிரி சொல்றேன். இல்லை இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் சரி, இது வந்து இப்படித்தான் முடிய முடியாது. ஏன்னா நோக்கம் என்ன, முடிவு என்ன, ஒண்ணு சிம்பிள் திங். நம்ம பிசிக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம் வச்சுக்கோ, சிம்பிள் பண்ணலாம்.
L/T square is a constant prove பண்ணணும். முதல்ல என்ன பண்ணிருக்கோம், ஃபைண்ட் ரிலேஷன் பிட்வீன் லெங்த் அது சிம்பிள் பண்ணணும், அந்த டைம் இது ஆரம்பிச்சுப்போம். அதுதான் பண்ணிட்டு அதுக்கு இல்லாம அது ஹீட் இஸ் இத்தனை கலோரிஸ் முடிவு வந்துன்னா எப்படி இருக்கும், அதுக்கு வந்து ஒத்து வராது. இதை முதல்ல ஆரம்பிக்கச்ச இதை தெரிஞ்சுக்கணும், இதனால உனக்கு இறப்பின்மை கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்ப ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா இறப்பின்மைங்கிறது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆத்மா பிறந்து இறந்து பிறந்து இறந்து வந்திருக்கு. ஆகவே இந்த இடத்துல ஆத்மான்னு சொல்லியிருந்தாலும் எந்த ஆத்மா பிறக்காதோ இறக்காதோ அந்த ஆத்மாவை தான் சொல்றது அப்படிங்கிறது முடிக்கிறார். புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி, கிளியரா இருக்கு. இவர் இந்த அவுடுலோமின்றவர் வந்து அத்வைதியா அவரு? ஆமா, அந்த காலத்துல எல்லாம் அந்த அபிப்பிராயங்கள்லாம் இருந்திருக்கு. அவுட்டோலமி சொல்லிருக்கார், அதே மாதிரி காச கிறிஸ்தவ சொல்லிருக்கார். அதாவது இவ்வழிய அத்வைதிகளே பார்த்தோம் இல்லையா, முன்னாள் நம்ம 3 பேர், யாரு, சங்கராச்சாரியார் சுத்தாத்வைதம், அப்புறம் பாஸ்கரர் உபாதிவாதி, அப்புறம் யாதவ பிரகாசர் 3. சங்கரர் சுத்தாத்வைதினாக்க பிரம்மம் ஒண்ணுதான் உண்மை, மற்றதெல்லாம் பொய், எல்லாம் மித்யா அப்படின்னு விட்டா இல்லையா. பிரம்மத்துக்கே ஏற்படக்கூடிய ஒரு மயக்கத்தினால இல்லாத உலகம் இருக்கிறதாக தோன்றுகிறது அப்படின்னு அவரோடது. அடுத்தது பாஸ்கரன் உபாதிவாதி, ஒரு தான் நல்ல ஸ்படிகங்கள் இருக்கு, பக்கத்துல செம்பருத்தி பூ வச்சிருக்கா, கலர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய இது வந்து ஸ்படிகங்கள், இதனால செவேர்னு தெரிகிறது. ஸோ அதே மாதிரி இந்த பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, ஆனா அது இந்த உலகத்தோட சம்பந்தத்தினால தன்னை தனியா ஜீவாத்மா ஃபீல் பண்றது. உபாதினா ஒரு தொடர்பு, ஒரு காரணம், அதனால தெரிகிறது அப்படிங்கிற ஒருத்தர். இன்னொருத்தர் அவர் வந்து யாதவ பிரகாசர், பிரம்மம் தானே ஜீவாத்மாவாகவும் அச்சேதனமாகவும் பரிணமிக்கிறது. எப்படின்னாக்க பாம்பு தலை தனியா இருக்கு, உடல் தனியா இருக்கு, வால் தனியா இருக்கு, பரிணமிக்கிறது. இப்ப இவா சொல்றதுல எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னாக்க பிரம்மத்துக்கு ஒரு மாறுபாடு ஏற்படும் வருது. ஆனா பேசிக் சொல்லணும்னாக்க பிரம்மமானது எந்த நிலையில் மாறுபடாதது. அப்போ நீ சொல்ற மாதிரி இன்னும் தொடர்புனால பிரம்மத்துக்கு வருதுன்னா பிரம்மத்துக்கு மாறுபாடு ஏற்படுறதுன்னு ஆகுது, அதுவே மாறுறதுன்னா நிச்சயம் ஆக முடியாது. ஆகவே முன்னால் சொன்ன பேசிக் பார்த்தீங்கன்னா சதேவ சௌமியாயுதமக்கு ஆசித் ஏகமேவ அத்வித்தியம், சத்து ஒண்ணுதான் இருந்தது, அது ஒன்னாத்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை. ஆனா அதுல இருந்து எல்லாம் வந்தது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி பண்ணுவீங்க? ஒரே பொருள் தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவ்வளவு வந்திருக்கு, எனக்கு அதுல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்றது. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ எது இருந்ததோ அதுக்குள்ள இந்த பொருள் இருந்திருக்கணும். இது வெளியிட்ட நிலை, உள்ள அடங்கின நிலை. ஒரு விதை இருக்கு, இந்த விதையில பார்த்தோம்னாக்க டிசெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்க அதுல இலை, கிளை, பூ, மொட்டு, பூ, பழமெல்லாம் தெரியுறதா? தெரியாது. ஆனா எல்லாம் அதுலேருந்து தான் வந்திருக்கு. அது மாதிரி இதெல்லாம் சத்துங்கிறது ஒன்றுலேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு. ஆக மொத்தம் சத்துங்கிறதுல உயிர் சத்து இருந்திருக்கணும், அப்பதான் முளைக்கும். இந்த உயிர் சத்துங்கிறது தான் பிரம்மம். அதை தவிர்த்து அதுல இருந்து இந்த காம்பனன்ட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் தான் முன்னால மரமா வளர்றதுக்கான வாய்ப்பு. இதே மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் இது பேரு சாரீரகம்னு பேரு. சரீரம், உடம்பு. சாரீரகம்னா சரீரத்தை உடையது. நம்ம உடம்புக்கு வயசாருது, குழந்தையா இருந்ததுன்னா இப்ப நான் குழந்தையா இல்லை, எல்லாம் எத்தனையும் மாறுபாடு. ஆனால் உயிர் பிறந்தன்னைக்கு வந்து அதான் சாரம்புல இருக்க போறது. அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமாத்மா என்னைக்கு மாறுபடாதவன், அவனுக்கு இதே கிடையாது. ஆனா அவனுக்கு உடம்பா இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்கும் மாறுபாடுகள் உண்டு அப்படிங்கிறது. அதனால சாரீரக மீமாம்சைனே பேருது. உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளா அப்படின்னு திருவாய்மொழி வாக்கியம். புரியுதா வெற்றி? புரியுது சுவாமி, கிளியரா இருக்கு. தேங்க்யூ. வேற இங்கேயும் இவர் வந்து காசகிருஷ்ணர் வந்து அவரும் வந்து ஜெய்மினி மாதிரி மீமாம்சகர் தான். அந்த வியாசரோட அந்த 4 இது எழுதினவர் அவரு. ஆமா, 4வது 4. ஆமா, அந்த பூர்வ மீமாம்சை எழுதினவரு. ஆனா அவரே இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த பிரம்மம் வந்து ஜீவாத்மாக்குள்ள, அதாவது ஆத்மாக்குள்ள ஒரு பிரம்மம் உரையிறது, ஜீவன் உடலும் பிரம்மம் வந்து அது உள்ள உரையிறதுன்னு எக்ஸாக்ட்லி இது விசிஷ்டாத்வைத கருத்தையே சொல்லிடுறாரு. ஆமா,
அதான். காசோட கருத்து தான் ஒருத்தர் சொல்லிருக்காரு. காச கிறிஸ்தவரும் காசோட சிஷ்யர் தான். அவர் தான் இதுல பீமாம்சையில 13 16 மட்டும் இருக்கிற 4 அத்தியாயத்தை எழுதினவர். அதாவது சங்கர்ஷண காண்டம் அப்படின்னு சொல்ல தேவதா காண்டம் சொல்லக்கூடிய எழுதினவர். அவர் தன் அபிப்பிராயம் சொல்லிருக்கார். ஜெய்மினி ஏன் சொல்றார் அப்படின்னாக்க, ஜெய்மினி இல்லையா ஆஸ்பிராத்திலும் பிறந்தா வந்திருக்காரு இல்லையா, அதனால இன்னார் சொல்ல போற ஜெய்மினி சொல்றாருனாக்க, நான் வாஸ்தான் ஆத்தியா சொன்னார், நான் எழுதிட்டேன், ஆனா என்ன அபிப்பிராயம் இதை பொறுத்தவரை இப்படி இது அப்படின்னு பின்னால் சொல்றாரு 2 மதத்துல ஜெய்மினி. அடுத்ததுல வருது, அடுத்த சூத்திரத்துக்கு வருது நினைக்கிறேன், அடுத்த அதிகாரத்தில். அதனால எல்லா அபிப்பிராயத்தையும் கேட்டுட்டு தான் எழுதியிருக்காரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு அது எப்படி இம்பாசிபிள், அதாவது மற்ற கருத்துக்கள் சாங்கியன் யோகம் நியாய விசேஷிகள் அந்த கருத்துக்களை படிச்சுட்டு அதை எடுத்து டிஸ்கஸ் பண்றச்சு இப்போ ஒருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்லியிருக்கா. இந்த அபிப்பிராயத்தை எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணிட்டு கடைசியில எல்லா அபிப்பிராயத்திலும் இதுதான் சரி அப்படின்னு இருக்காரு. விபீஷணன் ராவணன் நல்லது சொன்னான். சுனிவிஷ்டம் இதம் வாக்கியம் முக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலச்சோதியதா அப்படின்னு ஒருக்கி எடுத்த நல்ல வார்த்தைகளா, இனிமையான வார்த்தைகளால ராவணனுக்கு புத்தி சொன்னான். நீ ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன், இந்த லங்காப்பட்டினம் இவ்வளவு அழகா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, நீ உன் ஒருவனுடைய காமத்தினால இந்த ராட்சசங்களும் அழிய போறது, லங்கை அழிய போறது, அது பண்ணாதே, போய் பிரதிகத்தான் தாசரதாய மைத்திலி, நீ சீதையை கொண்டு அவன்கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்றான். அவனுக்கு கோபம் வந்துருது. அவனை காலன் படரை பிடிச்சு தள்ள இவன் எவ்வளவு இனிமையான வாக்கியம் சொன்னான், அது நேர்மாறாக அப்ரவீத் பருஷம் வாக்கியம், ரொம்ப கடுமையான வாக்கியம் சொன்னான். ராவணனா காலச்சோதி காலத்தால் தூண்டப்பட்ட ராவணன் சொன்னான், துவாம் திக் குலபாம்சவன், நீ இங்க இருக்கிறது லாயக்கலடா, நீ போ, என் கண்வாள் இருக்காது, கெட் லாஸ்ட் அப்படின்னு. அப்போ அங்கேருந்து ராமன் கிட்ட விழுந்தான். இப்ப என்னாச்சு, இங்க ராமன் கிட்ட நின்ன உடனே மேல ஆகாசத்துல நின்றுண்டு சுக்ரீவனை பார்த்து சொல்றான், நான் ராமனை சரணமடைய வந்திருக்கேன், என்ன ராமன்ட்ட கொண்டு போய் விடுங்கோ. அவன் நேர போல ராமன்ட்ட சுக்ரீவன் மூலமா தான் போறான். போறச்சே சுக்ரீவன் சொல்றான், நத்திங் டூயிங், இவன் ராட்சசன், இத்தனை நாள் இல்லாம இப்ப வரான், அங்கிருந்து அவன் யுத்தசானத்தெல்லாம் இருக்கச்சே இங்க வேவு பார்த்துட்டு போய் அவன் அண்ணன் நல்லது பண்ண போறான் அப்படின்ட்டுலாம் அப்படி சொல்றான். ஆனாலும் ராமர் எல்லாரை பத்தியும் கேட்கிறார். சுக்ரீவன்ட்ட, ஜாம்பவான்ட்ட, நீலன்ட்ட எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கிறார். ஏன்னா ஆஞ்சநேயர் கேட்கறதுனா அவருடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அவர் தான் லங்கையில போய் பார்த்துருக்காரு. அவர் சொல்றச்சா, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா, அவன் ரொம்ப தர்மமானவன், அவனுக்கு இந்த ராட்சச தொடர்பே இல்லை அவனுக்கு அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார். இப்போ ஆஞ்சநேயர் நேர பார்த்து அதை சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு விபீஷணனையே போய் சுக்ரீவனையே போய், சரி நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவோம், என்ன விபீஷணா சுக்ரீவனி கவலைப்படாத, நீ சப்போஸ் நீ என்ன சொல்ற, இவாளால எனக்கு ஊர் நேர்ந்து தானே பார்க்குற, நீ அந்த கவலை உனக்கு வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்துக்கு எல்லா ஜீவராசிகளும், என்னை தவிர்த்த மற்ற எல்லா ஜீவராசிகளும் என் மேல படையெடுத்து வந்தாலும் நான் அவை எல்லாத்தையும் என்னுடைய அங்குலியா கிரேன் நகத்தின் நுண்ணியால் எல்லாத்தையும் கொண்டு வேணும் அப்படின்னு தேர்தல் சொல்லிட்டு, இப்போ நம்ம முடிவெடுத்தபடி எப்படி சொன்னது ஆஞ்சநேயர் சொன்ன முடிவெடுத்துறது, நம்ம முடிவெடுத்தபடி இவன் சுக்ரீவனை கூட்டிடுவா, இவனை கொண்டு விபீஷணனை கூட்டிடுவா அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் 2 போன உடனே கூப்பிட்டு திருப்பி நீ அங்கே போய் பாரு, விபீஷணன் இருப்பான், கூப்பிட்டுவா. விபீஷணன் இல்லை, ராவணனே வந்தாலும் அப்புறம் அவனுக்கு சேர்க்கலாம கூடாதுன்னு கூட்டு வந்துடும் அப்படிங்க. எதுவா ராவண ஸ்வயம், ராவணனே வந்தாலும் பரவாயில்ல, கூட்டு வந்துடும். ஏன்னா நான் யார் சகிருதேவ பிரபன்னாய தபாஸ்மி ஈச்சி ஆசதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் எதத் பிரதமம்மா, யார் எங்கிட்ட ஒரு தரம் காலில் விழுந்து நீ தான் என்னை காப்பாற்றன்னு சொல்லிட்டானாக்க அவனை எந்த பாடுபட்டாலும் அவனை காப்பாற்றுவேன். அதனால இந்த யோஜனையை பண்ண வேண்டாம், போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். அந்த மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் அவன் காலில் விழுந்துட்டோம்னாக்க அவன் நம்ம எப்பாடுபட்டாலும் நம்ம காப்பாற்றியே தீருவான். டவுட்ஸ் வேற? பாலாஜி இருக்கல, டவுட் உண்டா? நினைக்கிறேன் பாலாஜி. வெற்றி, டவுட் ஏதாவது உண்டா? இல்ல சுவாமி, நன்றி. ரைட், சரி, ஓகே.
தேங்க்யூ ஆல். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழே சரணம். திருவடி ஆச்சாரியன் திருவிழே சரணம். ஆச்சாரிய திருவடிகளே சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினி ராமானுஜாரியாய சம்மதி. தஸ்மை ராமானுஜாரியாய பரமயோகினி